ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனாஸ் விளாக் சேனல். என்னோட சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் ஃபுல்லாக பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோஸ் புரிய விதமாக இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை மறக்காம உங்களோட கமெண்ட்ல தெரிவிங்க. இன்னைக்கு வந்து ஒரு ப்ளவுஸு ஏற்கனவே நம்ம ஷார்ட்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ப்ளவுஸை மாடலாக ஸ்டிச் பண்ணதை எப்படி ஸ்டிச் பண்ணேன் அப்படின்றது தான் உங்களுக்கு ஃபுல்லாக டெஃபினேஷனோட கொடுக்க போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பார்த்துட்டு கடைசியில் இந்த மாடல் நல்லா இருக்கானு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்க. ஒரு இந்த சைடு 2.5 சென்டிமீட்டர், இந்த சைடு 2 சென்டிமீட்டருக்கு சதுரமா ஒரு பாக்ஸ் ஷேப்ல சாரியில உள்ள பீஸ்ல ஃபுல்லாவே ப்ளூவா இருந்துச்சு. அதனால நான் சாரியில உள்ள பீஸ்ல வந்து நெட்டுக்கு ஒரு தையல் வந்து கடைசி பேஜ் இப்போ கடைசி பக்கத்துல வந்து தச்சு வெட்டி எடுத்துக்கிட்டேன். எடுத்துட்டு அதை வந்து முதல்ல முக்கோணமான ஷேப்ல எப்படி மடிக்கிறேன்னு பாருங்க. மடிச்சுட்டு ஒரு ஸ்டிச் எடுத்துட்டு அதுக்கப்புறம் 2 சைடும் இந்த சைடையும் மடக்கி தச்சிங்க அப்படின்னா அழகா இந்த மாதிரி ஒரு முக்கோண ஷேப் மாதிரி உங்களுக்கு கிடைச்சிடும். அது நிறைய பேர் நீங்க பார்த்துருப்பீங்க நிறைய ஷார்ட்ஸ்ல. இந்த மாடல் தான் நான் இன்னைக்கு ட்ரை பண்ணியிருந்தேன். மாடல் பிடிச்சிருந்துச்சு, நீங்க சொல்லித்தர விதமும் நல்லா இருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. 2 பக்கமும் முக்கோண ஷேப்க்கு மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த முக்கோணத்தையே திருப்பி இந்த பக்கம் அந்த சின்னதை வந்து இன்னொரு பக்கம் ஒரு பக்கமும் அடுத்த பக்கம் ஒரு பக்கத்தையும் 2யுமே சமமா மடிச்சுக்கோங்க. பிசு இல்லாம வெட்டி எடுத்துக்கோங்க. அப்பதான் வந்து நீட்டா இருக்கும் உங்களுக்கு பிளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது. அந்த பிளவுஸ்க்கு எத்தனை தேவையோ அத்தனை அளவுக்கு உங்களுக்கு டக்கு டக்குன்னு அந்த மாதிரி முக்கோண ஷேப்ல செஞ்சு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தக்கன வச்சிங்க அப்படின்னா ஈஸியா இருக்கும். முக்கோண ஷேப்ல இந்த மாதிரி கட் பண்ணிட்டு 2 பக்கமும் மடிச்சு அடிச்சிருங்க. இந்த மாதிரி பிளவுஸுக்கு எத்தனை பீஸ் வேணுமோ அத்தனை தக்கன மடிச்சு அடிச்சிருங்க. எனக்கு ஒரு 22, 24 பீஸ் கிட்ட தேவைப்பட்டுச்சு. நான் வரிசையா அதே மாதிரி ஸ்டிச் பண்ணேன். இதே மாதிரி மாடல் பிளஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு அந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. சதுரமா எடுத்துக்கோங்க. 2 பக்கமுமே 2 சென்டிமீட்டர் இல்ல 3 சென்டிமீட்டர். பெருசா வேணும்னா 3 எடுத்துக்கோங்க. சின்னதா வேணும்னா 2 எடுத்துக்கோங்க. ஈஸியா இருக்கும். முக்கோணமா ஸ்டிச் பண்ணிட்டு பிசுறு இல்லாம கட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நல்லா இருக்கும் பார்க்க. நான் அதுல ஒண்ணே ஒண்ணு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த ப்ளூ நூலே போட்டு அடிச்சிட்டேன். அதான் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் இதா இருந்துச்சு. மற்றபடி ஆனா அது மேல லேஸ் வச்சதுனால அந்த ப்ளூ நூல் அந்த அளவுக்கு தெரியல. சுடிதார் கட்டிங் எப்படி சாரியில சுடிதார் கட்டிங் பண்ணலாம் அதெல்லாம் முன்னாடி வீடியோஸ்ல போட்டிருக்கேன். பிளவுஸ்ல கிராஸ் எப்படி டாட் பிடிக்க எவ்வளோக்கு எவ்வளோ சிம்பிளா டாட் பிடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு சிம்பிளா எப்படி பிடிக்கலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே டெஃபினிஷனோட விளக்கத்தோட உள்ள நம்ம என்னோட வீடியோஸ்ல போய் பாருங்க. கண்டிப்பா பிகினர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. என்னோடது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் அண்ட் கமெண்ட் கொடுத்துருங்க. பொறுமையா மெதுவா தான் தச்சுக்கிட்டு இருக்கேன். பாருங்க வீடியோ அதிகமா நான் சொல்லித்தரதே இந்த மாடல் அப்படிங்கிறதுனால அதிகமா ஓட விட்டு சொல்ல வேண்டாமே அப்படின்னு சொல்லி நான் மெதுவாவே ஸ்டிச் பண்ற ஸ்பீட் கொடுக்காம நார்மலாவே போட்டிருக்கேன். வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிசைன் கடைசியில நல்லா இருந்துச்சு. பிளவுஸுக்கு சில்வர் சாரி ஒரு கலர், பிளவுஸ் ஒரு கலர்ல இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க பிளவுஸ் சாரி கலரை எடுத்து பிளவுஸ்ல வச்சு ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னா பிளவுஸ் வந்து எடுத்து காட்டும். நல்லா இருக்கும், உங்களுக்கு பார்க்கவும் அழகா இருக்கும். முக்கோண ஷேப்ல இதே மாதிரி கட் பண்ணிக்கிட்டே வாங்க. என்னோட வீடியோவை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இதுக்குரிய லைனிங் பிளவுஸ்லாம் எவ்வளோக்கு எவ்வளோ அழகா நீட்டா தைக்கலாம்னு சொல்லி பழைய வீடியோஸ்லாம் தெளிவா டாட் பிடிக்கிறது எப்படி, பைப்பிங் வச்சு அந்த மாதிரி முன்னாடி வந்து ஊக்பெட்டி ஜாயின் பண்ணுறது எவ்வளோ ஈஸியா ஜாயின் பண்ணலாம் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். வேணுன்றவங்க மறக்காம போய் வாட்ச் பண்ணுங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட் கொடுத்துருங்க. உங்களோட கமெண்ட் தான் எங்களுக்கு வந்து அதிகமான மோட்டிவேஷன்லாம் இருக்கும். ஒவ்வொரு கமெண்ட் படிக்கும் போதும் பார்க்கும் போதும் தான் அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் அடுத்த வீடியோஸ் எப்படி போடலாம், உங்களுக்கு மக்களுக்கு எந்த அளவுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து அது தேவையானதா இருக்கு அப்படின்றது எனக்கு தெரியும். அது கமெண்ட் அண்டு லைக் மூலமா தான் எனக்கு தெரியும். மறக்காம உங்களோட லைக்கையும் கமெண்டையும் கொடுத்துருங்க. எல்லாமே அழகா பண்ணியாச்சு பாருங்க. இந்த மாதிரி சாரி பிளவுஸ்ல தான் நான் எடுத்து பண்ணேன்.
பாருங்க முக்கின பீஸ் எல்லாமே நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. இதை எவ்வளோக்கு எவ்வளோ அழகா நம்ம ஃபிட்டா ஜாயின் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அந்த நெக்குக்கு பானை நெக் தான் வச்சிருக்கேன். அந்த பானை நெக்குக்கு தகுந்த மாதிரி லேஸ வச்சு முதல்ல அந்த முனியில வந்து ஃபர்ஸ்ட் லேஸ் குடுத்துடுறேன். லேஸ் வந்து நிப்பாட்டி கரெக்டா குடுங்க. அந்த ஷேப் மாறாம குடுங்க. அப்பனா தான் வந்து நெக்கும் அழகா இருக்கும். அந்த நீங்க லேஸ் வச்சதும் அழகா இருக்கும். நான் சாரீல வர அந்த பார்டர் கலர்லயே தான் லேஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். வேற ரொம்ப கோல்டன் கலர்னா அத வந்து தனியா பிரிச்சு காட்டுற மாதிரி இருக்கு. இது வந்து அந்த கோல்டோட சேர்ந்த மாதிரியாக இருக்கிறதுனால அழகா இருந்துச்சு பார்க்க. கஸ்டமருக்கும் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருந்துச்சு. ஒரு ப்ளவுஸ் தச்சாலும் போதும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு மாடல் ப்ளவுஸ் ஒரு நாளுக்கு தச்சாலும் போதும். நம்மளோட தேவைக்கு நமக்கு அதிகமா நம்ம என்னைக்குமே எதுவுமே ஆசைப்படக்கூடாது. நம்ம கிட்ட என்ன இருக்கோ, நம்மளோட இதுக்கு தக்கன நம்ம போயிட்டோம் அப்டின்னா, நம்மளோட வருமானத்துக்கு தக்கன நம்ம குடும்பத்த நம்ம ரன் பண்ணோம் அப்டின்னா, நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப எ என்ன சொல்றது? ஒரு பெனிஃபிட்டா இருக்கும். அதிகமான காசு வாங்குறதுனால கஸ்டமர்ட்ட பேரும் கெட வேண்டாம். நம்ம என்ன செஞ்சிருக்கோமோ, நம்மளோட உழைப்ப நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ போட்டிருக்கோமோ, அதுக்கு தக்கன கஸ்டமர்ட்ட நம்ம அமௌண்ட் வாங்கிக்கலாம். கேமரா வந்து கொஞ்சம் நகன்றுச்சு ஃபோனு. இப்ப கரெக்ட்டா இது பண்ணிருக்கேன். அடுத்த லேஸ் வச்சு லேஸ் வைக்க போறேன். அதுக்கு முன்னாடி அந்த நம்ம முக்கோண ஷேப்ல செஞ்சோம் பார்த்தீங்களா? அத வந்து ஃபிட் பண்றதுக்கு நான் ஒரு பென்சில் வச்சு ஒரு டாட் குடுத்து அதே ஷேப்ல அந்த ஷேப் மாறாம இருக்கணும். அந்த பானை நெக் வந்து மாறாம இருக்கணும். அதனால தான் அந்த ஷேப் வந்து நம்ம குடுக்குறதுல தான் இருக்கு. கட் பண்ணி வச்ச எல்லா பீஸையுமே எடுத்துட்டு, எப்படி அந்த இதுல நெக்ல அந்த நம்ம வரைஞ்சிருக்கோமோ, அந்த இதுலயே வச்சு கரெக்ட்டா தச்சுக்கிட்டே வரணும். அப்பனா தான் வந்து அந்த ஷேப்பும் உங்களுக்கு மாறாது. டிசைனும் அழகா இருக்கும். அந்த வளையும்போது வளைச்சு குடுக்கணும். நல்லாருக்கும். ஃபிட்டிங் வந்து அழகா இருக்கும். கடைசில வந்து ஃபிட்டிங் சூப்பரா இருந்துச்சு. நீங்களும் இந்த மாடல் ஒரு தடவ ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப கிராண்டாவும் இருக்காது. நார்மலா இருக்கும். நல்லாவும் இருந்துச்சு. ரொம்ப அவங்க அப்படி கேட்டது அப்படிதான் கேட்டிருந்தாங்க. ரொம்ப கிராண்டா வேண்டாம். நார்மலா லேஸ் வச்சு ஏதாவது சாரி இதுல ஏதாவது ஒண்ணு வச்சு குடுங்க. நல்லா இருக்கிறோம் அப்படின்னு கேட்டாங்க. அது அவங்க கேட்ட மாதிரி எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாவும் இருந்துச்சு. ஒண்ணு ஒண்ணா எவ்வளோ அழகா பொறுமையா நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையா நம்ம ஸ்டிச் பண்றோமோ, மாடல் பிளவுஸ் அவ்வளோக்கு அவ்வளோ அழகா வரும். நெக்கெல்லாம் திருப்பும்போது கரெக்ட்டா திருப்பணும். அப்பனா தான் வந்து ஃபிட்டிங்காவும் வரும். ஒண்ணு ஒண்ணா எடுத்து வச்சு தச்சீங்க அப்படின்னா, அழகா அந்த இது நெக் வந்து சூப்பரா வந்துச்சு. நீங்களே பாருங்க. ஃபுல்லா ஸ்டிச்சிங் குடுத்ததுக்கப்புறம், பைப்பிங்லாம் உருட்டுறது எப்படி? இனி சாரீல நம்ம நல்லா அம்பர்லா கட்டிங் பண்ணி சுடிதார் எப்படி தைக்கிறது? அதெல்லாம் வரப்போற அடுத்தடுத்த வீடியோஸ்ல நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். மறக்காம ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. வீடியோஸ் புடிச்சிருந்துச்சுன்னா, மறக்காம ஒரு லைக் குடுத்துருங்க. பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு. சாரீல அதே துணியில குடுத்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் எடுப்பா தெரியாம இருந்திருக்கலாம். இது சாரீல உள்ள துணியில குடுத்ததுனால நல்லா எடுப்பா அழகா இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பனா தான் ஃபுல்லா நம்ம டிசைன் எப்படி குடுத்துருக்கோம் அப்படின்றது அழகா தெரியும். பாருங்க இது லேஸ் வச்சு நெக்ஸ்ட் வந்து இந்த ரவுண்டு குடுத்துருக்கேன். சூப்பரா இருந்துச்சு வச்சு பார்த்ததுக்கு அப்புறம். எனக்கே ரொம்ப புடிச்சிருந்துச்சு. ஆஹா! நம்மளா இப்படி ஸ்டிச் பண்ணோம் அப்படின்ற அளவுக்கு அழகா இருந்துச்சு. நெக்ஸ்ட் அந்த அந்த இது மறையிற அளவுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, லேஸ் வச்சு ஃபில் பண்ணிட்டேன். அந்த தையல் மறையணும் இல்லையா? அந்த இத ஃபில் பண்றது அந்த இது மறையறதுக்கு திருப்பி நெக்ஸ்ட் ஒரு லேயர் குடுத்து, அந்த தையல வந்து மறைச்சு அழகா இருந்துச்சு. பிசுர்லாம் கட் பண்ணிக்கோங்க. அப்பனா தான் உங்களுக்கு வந்து நீட் அண்ட் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். நம்ம என்ன பண்ணாலும் பெர்ஃபெக்ட்டா பண்ணி குடுத்தோம் அப்படின்னா, கஸ்டமருக்கு வந்து ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கணும். இன்னொரு ரவுண்டு குடுத்தேன். சூப்பரா இருந்துச்சு. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்றது உங்களுக்கு புரியுது. இல்ல நீங்க இத விட இன்னும் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நாங்க ஆசைப்படுறோம் அப்படின்னா, எதுனாலும் எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. கண்டிப்பா உங்களுக்கு நான் ரிப்ளை பண்றேன். அவ்வளோதான். நெக்ஸ்ட் லைனும் லேஸ் குடுத்தாச்சு. பாருங்க நெக் டிசைன் சூப்பரா வந்திருக்கு. பான நெக்கும் சரி, லேஸும் சரி, அந்த டிசைனும் நச்சுன்னு இருந்துச்சு. அந்த இது வந்து நெக்க வந்து தூக்கிட்டு போகாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணேன் அப்படின்னா, சுத்தி ஒரு ஸ்டிச்சிங் குடுத்துட்டேன். அது ரொம்ப அழகா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஆ என்னை மாதிரி நீங்களும் ஃபர்ஸ்ட் டைம் மாடல் ட்ரை பண்றீங்க அப்படின்னா, ட்ரை பண்ணி பாருங்க. இது புடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் குடுத்துருங்க. வீடியோஸ ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இனி அடுத்து கை அட்டாச்மெண்ட் எல்லாமே பழைய வீடியோஸ் முதல்ல வீடியோஸ்ல போட்டிருக்கேன். வேணும்ன்றவங்க போய் பார்த்துட்டு எப்படி லைனிங் ப்ளவுஸ ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்றத பாருங்க.
நெக் டிசைன் குடுக்கணும் அப்படின்னா, அதெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா அட்டாச் பண்ணா தான் அது வந்து ப்ளவுஸ் வந்து ஃபினிஷிங்கா இருக்கும். பார்க்கவும் நல்லாருக்கும். ஃபுல்லா ட்ரை பண்ணி பார்த்துட்டு, மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. என்னோட மாடல் நான் சொன்ன விதம் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் குடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஸ்டோன்லாம் வச்சு பெர்ஃபெக்ட் பண்ணேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.